டிசம்பர் மாசம் வந்தாலும் என்ன பனி விழுது எப்படியோ. காலையில வாக்கிங் போனா கொஞ்சம் உடம்பு குறையும், நடக்க ஆரம்பிச்சா என்ன குளிர் போட்டு ஆட்டுது எப்படியோ. என்ன இந்த கிழமை வாக்கிங் வராரு காலையிலயே. அவள் வருவாளா டொட்டன் டொட்டம், அவள் வருவாளா டொட்டன் டொட்டம். என்ன கிழமை பனில நடக்கிறு, செத்துக்கிட்டு பேர போறீரு. இந்த வயசான காலத்துல எல்லாம் இப்படி நடக்கணுமோ? உம்மா 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 ஞம், 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 ஞம். கேளுட்டு பயல காலையில வந்துக்கிட்டு உமா உமா உமாவா பல்ல பேத்து போட்டு எவ்வளவு கொழுப்பு இவருக்கு அம்மா. என்னடி நேத்து கொடுத்த உம்மா உம்மா உம்மான்னு கொடுத்த, இப்ப இப்படி பேசுத. ஏய் கிழவா, நான் எங்க உனக்கு முத்தம் கொடுத்தேன்? கனவு கனவு கண்டுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கியா? ஏட்டி நேத்து கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு வந்ததே நான் தான். பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நான் தான் சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த வருஷம் வேஷம் கொடுங்கன்னு. எப்படி? சீ சீ கருமம் கருமம், இது தெரியாம கிறிஸ்மஸ் அதான் நினைச்சுக்கிட்டு முத்தம் வேற கொடுத்துட்டேன். ஆளும் மூஞ்சியும் பாரு. எதிர்பார்க்கவே இல்லை, இன்ப அதிர்ச்சி. கல்ல கொண்டு அடிச்சு வெட்டணும், வயசுக்கு மீறின பேச்சு. ஓடி போ கிழவா. முக்கியமா கல்லெல்லாம் கொண்டடிக்க. காதலே நீ கல்லெறிந்தால் எந்த மலையும் கொஞ்சம் நடுங்கும். கல்ல கொண்டு எங்க பாடிக்கிட்டு இருக்க, இடி வாரேன், பெரிய பாறாங்கலத்திட்டு வரேன். இனி வாழ்வதா இல்லை வீழ்வதா? ஓ ஒரேடியா வீழ்த்திருந்தேன் இன்னைக்கு. கல்ல கொண்டு மண்டையில அடிச்சு இன்னைக்கு கொண்டு விடுவேன். என் நெஞ்சிலே பனிமூட்டமா? மூக்குல பஞ்சு வைக்கிற வயசுல உனக்கு பனி மூட்டம் கேக்குதா? அந்த வாரேன். நீ தோழியா இல்லை எதிரியா என்ற தினமும் போராட்டமா? பெரிய கல்ல கொண்டு அடிக்கிறதுக்குள்ள ஓடிடுவோம். எங்க அந்த கிழவன், எங்க அந்த கிழவன்? ஈட்டியை கொண்டு கண்ணு ரெண்டையும் சொருகி விட்டுறணும். ஓடிட்டாரு போல, ஆளு மண்டை வரு. காத்து இயற்கை, இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன ஒரு நிம்மதியா இருக்கு தெரியுமா? நல்ல மன அமைதியா இருக்க பத்திடுங்க. அங்க கடந்துக்கிட்டு டெய்லி கச்சா புச்சான சத்தத்துக்குள்ள கடந்துக்கிட்டு இப்ப பாருங்க நல்லா அமைதியா ரம்யமா இருக்கு. ஓ செல்லம்மா, என்னதான் இங்க காத்து இயற்கைன்னு இருந்தாலும் நாலு மனசு அங்க பேசுறதுக்கு இல்ல. திடீர்னு உனக்கும் எனக்கும் நெஞ்சு வலி எதுவும் வந்துட்டு இல்ல பாம்பு தான் போட்டு தள்ளிட்டுனா என்ன செய்ய முடியும்? இந்த காட்டுக்குள்ள கடந்துக்கிட்டு லூசு மாதிரி டயலாக் விட்டுக்கிட்டு இருக்க. சத்தம் கட்டாம இருங்க. ஒரு மாசத்துக்கு அது நிம்மதியா இருந்துட்டு போவோம். எல்லா விஷயத்துலயும் என் பேச்ச வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது. ஒத்தையில கிடக்கணும். டிவியும் உங்க இல்ல, எனக்கு எரிச்சலா இருக்கு தெரியுமா? போனே எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருக்கிறது. ஆமா, போன் பாக்குறதுக்கு தான் நல்ல சலிக்க மாட்டேங்கிற. உங்க ஃப்ரெண்டு கூட தான் மெசேஜ் போட்டு அடப்பிற பனிமலர் கூட. தூரப்போ, எனக்கு எரிச்சலா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு. எனக்கு சீக்கிரமா நம்ம ஊருக்கு போகணும். சிங்கிருங்க, இதுதான் நம்ம ஊர், இதுதான் நம்ம வீடு, பண்ண வீடு. சத்தம் கட்டாம இருங்க. இப்பதான் 2-3 நாள் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். இவருக்கு அது பொறுக்காது. நம்ம அங்க போய் வேலை செஞ்சு சாவணும். மது பிள்ளையவே நான் ஒரு வாரத்தை போன் பண்ணி கேட்கல தெரியுமா? நானே மனசை கல்லாக்கிட்டு ஒரு புது உலகத்துக்கு போகணும்னு வந்து உட்கார்ந்துருக்கேன். இந்த பிக் பாஸ் வீட்டில் கிடக்காளுவல்ல, வெளி நடப்பு நாட்டு நடப்பு எதுவுமே தெரியாம ஒரு வீட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கானுவல்ல, அந்த மாதிரி தான் இப்ப எனக்கு வேணும் பத்துடுங்க. ஓ செல்லம்மா, நீ கொஞ்ச நாளைக்கு பேசாம இருங்க, கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். மளிகை சாமான் நிறைய வாங்கி போட்டு தான் இருக்கு பத்துடுங்க. காய்கறி இந்த பின்னாடி தோட்டத்துல பறிச்சா போதும். நமக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு 2 கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் போதும். புளிக்குழம்பு வச்சாலும் அதே கத்திரிக்காய் முருங்கைக்காய் தான். அப்புறம் ஒரே சோறா பருப்பு பொங்கலுக்கு பருப்பு சோறுக்கு எல்லாமே இருக்கு பத்துடுங்க. போ செல்லம்மா, எரிச்சலா இருக்கு. ஐய இருட்டிட்ட, அதுக்குள்ள நேரம் போறதே தெரியல. சரி, நான் போய் நைட்டுக்கு நமக்கு சாப்பாடு தட்டை ரெடி பண்ணது என்ன, தோசை சுட்டுறேன். என்ன சட்னி வேணும்? தேங்காய் சட்னியா தக்காளி சட்னியா? எதையாவது வை. இவர் ஒருத்தர கோவப்பட்டு இடக்காரு. சீக்கிரமா இவன் மனசு மாதிரி ஊருக்கு போகணும். இங்க எனக்கு போர் அடிக்கி. அப்படியே நான் போறேன். ஏதாவது டீ கடை கண்ணுக்கு தெரியுதான்னு பார்க்க போறேன். எரிச்சலா இருக்கு. எதுக்கு காலையிலே படத்தை போடுதான்னு தெரியலையே. வீட்டில் ஏற்கனவே எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன வேலை செய்ய வைக்க போகிறாலோ தெரில. நெட்டம்மா, ஏன்டி சிரிச்சிட்டு இருக்க?
ஐயோ நான் அழுதேன், நான் சிரிக்கல. ஏன் அழுத? நான் தான் அழணும். உன்னைய கிட்டிக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த பாவத்துக்கு நான் தான் அழணும். எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. இட்டி நேராக போட்டி, அப்புறம் ரைட் எடு, அப்புறம் லெஃப்ட் எடு, அப்புறம் ரைட் எடு. அவர் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கிணறு வந்துடும். மண்டையே பேத்து விடுவேன் பாபு மனுஷா. என்னன்னு கேட்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்கீரு? சொல்லி என்ன விஷயம்? எனக்கு அத்தை பாட்டியை ரொம்ப தேடுது. அத்தை பாட்டியும் தாத்தா மாமாவும் இல்லாத இந்த வீடு வெறும் வீடாக இருக்குது. என்னால் இங்கே இருக்கவே முடியல. ஒரு நிமிஷம் இருந்தாலும் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த சோபாவில் எப்போ பார்த்தாலும் தாத்தா மாமா உட்காந்துக்கிட்டே இருப்பார். இந்த அத்தை பாட்டி இந்த சின்ன பிள்ளை உட்காந்துருக்கிற அந்த இடத்துல காலை நீட்டி நீட்டி உட்காந்துருப்பாவ. அழகா பிள்ளைக்கு மண்டையில் எண்ணெய் தேய்ச்சி குடுமி போட்டு தலை சீவி என்னென்னலாம் பக்குவம் பண்ணுவாங்க. எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேக்க. வேலைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துக்கிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தது. எனக்கு இப்போ தான் அது அருமை நல்லா புரியுது. அத்தை பாட்டி வந்தாலும் நம்ம வேலைலாம் செய்ய வேண்டாம், நானே செஞ்சுக்கிட்டது. நான் கொஞ்சம் பழகிட்டேன். ஆனால் அவங்க வீட்டில் இருந்தால் எனக்கு அதுவே போதும். என்னட்டி செய்ய, அவங்க கோவச்சிட்டு போயிட்டாவ. தொந்தரவு பண்ண மாதிரி இருக்கும். போயாமல் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டுக்கு. நான் என்ன செய்யட்டும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு விடிஞ்ச உடனேயே நேராக காலையில் போய் பண்ண வீட்டில் தான் நிற்கும். நான் அத்தை பாட்டியை தூக்குறேன், நீங்கள் தாத்தா மாமாவை தூக்குங்க. 2 பேரையும் தூக்கிட்டு வந்துடுவோம். பாவம் டி, கொஞ்ச நாளாவது அவங்க 2 பேரையும் நிம்மதியாக இருக்க விடு. இல்லை, எனக்கு அத்தை பாட்டி வேணும். அதுக்கேட்டி மெண்டல் மாதிரி தரையில் உருண்டு உருண்டு அழுத. சரி நாளைக்கு போவோம் போ. ஜாலி ஜாலி ஐயா ஜாலி, ஜாலியோ ஜாலி. ஆடிக்கிட்டே இரு, நான் போய் குழம்பு வைக்க. நானே குழம்பு வச்சு நானே ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். பாவம் மனுஷன் இருங்க. நான் வந்து சூப்பராக ஒரு புளிக்குழம்பு வைக்கேன். ஒரு குக்கர் எடுத்து அதில் முழு கத்திரிக்காய் முழு வாழைக்காமையும் போட்டு தண்ணி புளி தேங்காய் எல்லாத்தையும் போட்டு 10 வாட்டி விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான புளிக்குழம்பு இருக்க. நாங்கள் வச்சு தரேன். யாத்தாடி வேண்டாம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். இதோ வாரேன். இன்னைக்கு மகா சார் தர்ஷினியோட ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். இன்னும் ஆளை காணுமே. டைம் வேறு ஆயிடுச்சு. பேஷண்ட் யாரும் வந்துட்டாங்கன்னா போகிற ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிருமே. எம்மாடி எம்மாடியோய். ஐயோ, இந்த செரிப்பழகி பாட்டி வேற வராங்களே. இவங்க தொந்தரவு தாங்க முடியாதே. எம்மாடி நல்லா இருக்கியாம்மா? ஏதாட்டும் மாத்திரை கொடுமா, வாய் நம்ம என்ன இருக்கு? ஐயோ பாட்டி, சும்மாலாம் மாத்திரை போடக்கூடாது. ஏதாவது உடம்புல பிரச்சனை இருந்தால் தான் மாத்திரை போடணும். பிரச்சனை இருக்கு, வாயிலாம் ஒரு மாதிரி இருக்கு, அதுதான் பிரச்சனை. ஒரு கலர் 5 கலரில் மாத்திரை கொடுமா. பச்சை சிவப்பு வெள்ளை ஊதா கலரில் இருந்தாலும் கொடுமா, நல்லா இருக்கும். நான் காலையில் மதியம் ராத்திரி சாயந்தரம்னு நினைவு வச்சு போடுவேன். பாட்டி, மாத்திரை போடணும்னு நினச்சிட்டே இருக்காதீங்க. அளவுக்கு அதிகமான மாத்திரை எடுத்துக்கிட்டா கிட்னி போயிடும். கிட்னி சட்னி எனக்கு 2மே வேண்டாம். மாத்திரை. பாட்டி, இப்படி நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது. போங்க, மாத்திரை ரொம்ப எடுக்கக்கூடாது. ஏதாவது உடம்புல பிரச்சனை இருந்தால் தான் எடுக்கணும். சரி, அப்போ எனக்கு கால் வலிக்கு மாத்திரை கொடு. பாட்டி சொன்னா கேளுங்க. நல்லா உங்களுக்கு வயசாயிட்டு தேவையில்லாமல் மாத்திரையை போட்டு வாய்ப்பழந்துடாதீங்க. நீ சரியான டாக்டரே கிடையாது. ஒரு அவசரத்துக்கு ஒரு மாத்திரை தரவே மாட்டேக்கா. துட்டு தாரம் புள்ளோய் தா. ஐயோ பாட்டி, எனக்கு காசெல்லாம் வேண்டாம் பாட்டி. இது பொழைக்க தெரியாத கேஸு. துட்டும் வேண்டாங்கு, சும்மா திறந்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு கடைய. சரி இவன் வருவான்னு தான் நம்மள விரட்டி விட்டுருக்கா. ஏப்பா, தினமும் வந்துட்டு போறிய, சீக்கிரம் கண்ணால முடி, சரியாப்பா? என்ன பாட்டி பேசுறீங்க? நான் தமிழ்ல தான்ப்பா பேசுறேன். பதில் சொல்லாம ஓடுதானே, அப்போ கண்டிப்பாக இது காதல். இனியல் நேராயிட்டோ? நல்ல வேலை மகா சார் கரெக்டான டைமுக்கு வந்தீங்க. இந்த பாட்டி சும்மா வந்து டேப்லெட் கேட்காங்க. சும்மா கேட்காங்களா? ஏன் அப்படி பண்றாங்க? அதான் எனக்கும் தெரியல. சரி வாங்க நம்ம போகலாம். 1 ஹவர்க்குள்ள வரணும். பேஷண்ட் யாராவது வந்துருவாங்க. சரி இனியல் வாங்க போவோம். ஐயோ மகா சார், பைக்ல யாராவது பார்த்துருவாங்க. பார்த்தா என்ன? எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை மகா சார்? அட, இந்த காலத்துல போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க இனியால், வந்து யாருங்க? எங்க அப்பா ஏற்கனவே ரொம்ப கோவக்கார மகா சார், வேண்டாம். என்ன இனியால் புதுசா பண்றீங்க? அதான் என் கூட பைக்ல அடிக்கடி வந்திருக்கீங்களா? யாருங்க? நேரம் ஆயிட்டு. அட போங்க மகா சார், நீங்க வேற புரிஞ்சுக்க மாட்டேங்க. இனியால் யாரு கூடயோ பைக்ல போறா?
இந்த பொண்ணுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தது தப்பாக போச்சு. கிளினிக் போகிறேன்ட்டு இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா போல. இன்னைக்கு வரட்டும் வீட்டுக்கு. ஐயா இனியலக்கா வாங்க வாங்க. ஹாய் தர்ஷினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. இக்கா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுக்கா. உங்களை ரொம்ப தேடனேன்க்கா. வேலைன்னு வர முடியாம போயிட்டேன். நினைச்சுக்காதுங்கக்கா. ஏமா மூச்சு விட்டு பேசம்மா. இனியலக்கா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்க்கா. உங்களை பார்க்கணும் நினைப்பு விட்டு கிடங்க. இந்த ஃபேக்டரியால வர முடியாம போயிட்டுக்கா. ரொம்ப அழகா இருக்கு உங்க ஃபேக்டரி. எப்படி இவ்வளோ பெரிய பொறுப்பு உங்களால பண்ண முடிஞ்சதுன்னு என்னால் நம்பவே முடியல தர்ஷினி. எல்லாம் எங்க மகாராஜா தான் நம்பி விட்டதுதான். வேற ஒண்ணுமே கிடையாது விட்டுடுங்க. அதெல்லாம் இல்ல, எல்லாம் உன்னோட திறமையினாலதான். கிடையவே கிடையாது மகாத்தா. என்னதான் திறமை இருந்தாலும் இத்தனை கோடி என் நம்பி என்னைய விட்டுட்டு இவ்வளவு பெரிய ஃபேக்டரி ஆரம்பிச்சது நிஜமாலுமே ரொம்ப 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 ஒரு ஆச்சரியமான விஷயம். எங்க அப்பால என்னை நம்பி ஒரு 500 கூட தர மாட்டாங்க. நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன் மகாராஜா தான். லூசு, பெரிய பெரிய டயலாக் எல்லாம் பேசாத. உண்மையிலே நீங்க ரொம்ப கிரேட் தான் மகா சார். அட நீங்க வேற சும்மா இருங்க. சரி வாங்க ஃபேக்டரி சுத்தி காட்டுறேன். சரி மகா சார். இல்லக்கா, நம்ம ஃபேக்டரியில ஒரு ஸ்பெஷல் ஜூஸ் உண்டு பத்துக்கிடுங்க. இளநீர் ஜூஸ். இதுல போட்டு எடுத்து வர சொல்லுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். இயற்கையா செய்யறது. சரி சரி.